அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஞானியை நீங்கள் பார்த்துவிட்டீர்கள். அப்போது உங்களுடைய பாவம் எப்படி இருக்கும்? உங்களுடைய உணர்வு அலைகள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதான் கேள்வி. இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். இந்த கேள்வி எனக்கு அப்படின்னு வச்சுட்டு தான் பதில் சொல்லணும். முதல்ல பாவம் அப்படின்னா உணர்வு. இப்ப அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போ ஒரு 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 ஞானியை நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, நான் பார்த்த உடனே ஒரு இன்ஸ்பிரேஷனல் உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஒரு ஒரு ஈர்ப்பு வாய்ந்த ஒரு இன்ஸ்பிரேஷனல் உணர்வு வரும். ரெண்டாவது கான்ஃபிடென்ட், நம்பிக்கை. அப்போ அவரால் முடியுது, அவர் அங்கே இருக்கிறாரு, அப்போ என்னாலும் முடியும் அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட் வரும். இங்க குருவை பார்த்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லல, ஞானியை பார்த்தா அப்படிங்கிறதுனால பதில். அப்ப எனக்கு உள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். பொதுவாகவே சரி, அப்போ முடியும்ல, இப்ப அவரால் முடியும் போது நம்மளால ஏன் முடியாது அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபீல் வரும். அந்த ஃபீல் வந்த பிறகு அவரை பார்க்கும்போது, ஞானிங்கிறது ஒரு தன்மையில தான் இருப்பான், வெவ்வேறு விதமாக இருப்பாங்க. அந்த தன்மை மிகவும் ஈர்க்கும். அதுதான் இந்த மேட்ரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஞானதேவர்னா அந்த ஈகோலெஸ். இப்போ நீங்க லைவ்ல பார்க்கணும் அப்படின்னா, நீங்க நாராயண் ஜாதவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சிம்பிளிசிட்டி, அந்த லவ் அண்ட் கேர் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். ரெண்டாவது அந்த சுறுசுறுப்பு நமக்கு வராத ஒண்ணு அது. அந்த வயசுலயும் துடுன்னு இருப்பார். அந்த சுறுசுறுப்பு, அந்த லவ் அண்ட் கேரு, அந்த சிம்பிளிசிட்டி. அதாவது சிம்பிளிசிட்டினா எப்படி சிம்பிளிசிட்டினா, நம்மளை பார்த்து உன்னை பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் நீ பெரிய குருன்றாரு. அந்த அளவுக்கு சிம்பிளா கீழே போயிடுவார். அந்த ஃபீல் வேற லெவல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த ஃபீல் அப்படியே உள்ள போய்கிட்டே இருக்கும். அடுத்து ஸ்ரீநாதம் அப்படின்னா, அந்த ஸ்டெடினஸ், வைராகியம், ஸ்ட்ரிக்ட், அதுல எதையுமே காம்ப்ரமைஸே பண்றது இல்லை, அது எவனா இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். என்னால் இருக்க முடியாது, ஆனா அது பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகும். அதை ரசிப்பேன். அது அங்க ரசிச்சு இன்ஸ்பயர் ஆன கேஸ். அந்த மாதிரி அவர்களுடைய ஒரு தன்மை. இப்ப அடுத்து போயிட்டோம்னா, யாரை பார்த்தாலும் அவர்கிட்ட ஒரு ஞானத்தன்மை இருக்கும். அந்த தன்மையை ரசிக்க ஆரம்பிச்சிடும். அவன் அவன்கிட்ட என்ன இருக்கு, அவன் எதற்கும் கவலைப்படாம கூச்சமே இல்லாம ஒருத்தர் பேசுவாங்க. நம்மளால அப்படி பேச முடியுமா? சூப்பர்ல. அப்ப அதை ரசிக்க ஆரம்பிச்சிடும். மிகவும் சுறுசுறுப்பா இருக்கிறாரா, ரசிக்க ஆரம்பிச்சிடும். பணத்தை தாறுமாற எதை பத்தி கவலைப்படாம அப்படியே செலவு பண்றது, நாளைக்கு என்ன அப்படிங்கிறதே கவலை இல்லாம அந்த பிரசன்ட்ல தூக்கி எறிகிறது, அது இன்ஸ்பயர் ஆகும். அப்புறம் உள்ளத்தில் இருப்பதை வெளிப்படுத்துவதில் தயக்காம அப்படியே இது சூழலா, இது என்ன யோசிக்கல, வெளியில இருந்து பார்க்கும்போது முட்டாளாக தோன்றும். அப்ப அவர்களால் உள்ளத்தில் இருப்பதை பூரணமாக அப்படியே வெளிப்படுத்த முடிகிறது. அது சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் அங்கே ஒரு ஞானத்தன்மை இருந்தால் அதுல இன்ஸ்பயர் ஆயிரும். அந்த இன்ஸ்பயர்ல 2-3 விஷயம் இருக்கு. அதுல இன்ஸ்பயர் ஆகி ரசித்து அப்படியே இருப்பது. அதான் சொன்னேன், இங்க யூனிக் டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. அது எதை நான் எடுக்க வேண்டும், எதை விட வேண்டும் அப்படிங்கிறது ஏன் யூனிக்ல இருக்கு. ஆனா அந்த இன்ஸ்பிரேஷன்ல ஏன்ட்ட அந்த தன்மையில இருக்கிற இம்பூரிட்டியை நான் ஈஸியா எடுத்துக்குவேன். அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த இன்ஸ்பிரேஷனே என்ன ஓரளவு என்கிட்ட இருக்கிற அந்த இம்பூரிட்டியை கலைஞ்சிடும். நான் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்மையில இருக்கிறாங்க.
ஸோ அந்த அந்த தன்மையை ரசிக்கணும். அப்ப என் தன்மை என்ன அப்படிங்கிறதுல, அதுல அந்த தன்மை இருந்துச்சுன்னா, அதை எப்படி பியூரிஃபை பண்ணிக்கிறணும்? அதுவும் பயங்கர இன்ஸ்பயர் ஆயிரும். அவர்களால் முடியுது, நம்மால முடியாதா? அது ஒரு கான்ஃபிடன்ட் ஈகோ இல்ல, கம்பேரிசன் இல்ல, ஒரு கான்ஃபிடன்ட். அதுக்கு தான் வந்து ஞானிகள் கதைய படிக்கிறோம். அது இன்ஸ்பயர் ஆகி, நம்மளும் அதே மாரி இருக்கணும் அப்படின்ட்டு உள்ள சர்ருன்னு வரும். இதெல்லாம் சாத்தியமே இல்ல. இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதோ, இவர்களால முடியுதா? இவ்வளவுதானா? அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டும், ஃபீலையும் சேர்த்து குடுக்கும். ஸோ அது எல்லோரிடமும் அந்த தன்மைய வந்து ரசிக்க தோணும். வேற எத்தன தன்மை இருந்தாலும் அத ஒதுக்கிட்டு, இந்த தன்மைய பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்ககிட்ட ஒரு நல்ல ஃபீல் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபீலுக்காகவாவது இங்க ஏதாவது ஒரு ஞானத்த அமைதியா இருப்பாங்க. அது நல்ல ஃபீலு. நிறைய பேச மாட்டாங்க. அது நல்ல ஃபீலு. வளவளவள பேசிட்டே இருப்பாங்க. அது அதோட ஃபீலு. ஸோ பேசணும்ல. உள்ள இருக்கிறத அவனா பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ நம்மளால அப்படி பேச முடியுமா? பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி அதே தாராளம். நெறைய இருக்கு இல்லையா? சுறுசுறுப்பு. ஒரு விஷயத்துல வீம்பு பிடிப்பாங்க. வேற லெவல்ல வீம்பு இருக்கும். என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆகாம. அது அப்படியே வந்து என்ன ஒரு வைராக்கியம். ஸோ இந்த விஷயத்துக்கே இவங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து வைராக்கியம் எடுக்குறாங்கன்னா, அப்ப நம்ம வந்து ஞான விஷயத்துக்கு எந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்கணும்? அப்படிங்கிறத அந்த அவங்க மூலியமா இன்ஸ்பயர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப எங்க பார்த்தாலும், எத பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் அந்த இன்ஸ்பிரேஷனுக்கும், கான்ஃபிடென்ட்டுக்கும் பஞ்சமே இல்லாமல் போய்க்கொண்டிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.